JPYக்கு கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. motion in a plane topicல a particle is moving with a velocity v bar equal to k into yi plus xj where k is a constant. The general equation for its path is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா v is equal to எப்படி எழுதலாம்? v bar is equal to x component velocity அதாவது vxi plus vyj அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த k into yi I component தான் x component velocity. அப்போ vx is equal to என்ன வந்திருக்கு பாருங்க, k into y. அப்போ vx எப்படி எழுதிக்கலாம்? dx by dt that is equal to ky ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 1 ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து vy அதாவது y component velocity vy is equal to எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து j component எழுதிக்கணும். அப்போ x vy எப்படி எழுதிக்கலாம்? dy by dt that is equal to என்ன எழுதிக்கலாம்னு சொல்லுங்க, x ன்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 2 ன்னு எழுதிக்கிங்க. இப்போ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 போடுங்கப்பா. அப்போ என்ன வருது பாருங்க, dy by dt டிவைட் பை dx by dt லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க x by y. இப்போ இந்த dt கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வருது பாருங்க, நமக்கு dy by dx is equal to x by y அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ dy into y is equal to x into dx அப்படின்னு வருது. இப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணுங்கப்பா. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா y dy இன்டகிரேட் பண்ணால் y ஸ்கொயர் பை 2 சரிங்களா, is equal to x dx இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் c டேஷ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 2c டேஷ்னு வருது. இந்த 2c டேஷை ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். இப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் c அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குதுப்பா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எது பாருங்க, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் c கான்ஸ்டன்ட் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம தேர்ட் ஆப்ஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா.